தம்பி மணி பார்த்து சொல்லுங்க. மணி பார்க்க தெரியல இல்ல, அப்புறத்துக்கு கடியாரா மாட்டு டைம் ஆச்சு. ஓ 2:30. உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குண்ணே. அப்படியா? வரண்ணே. யாருகிட்ட இருந்து? இங்கிலாந்து லெட்டர். இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க. எரியா எரிசக்கல பாத. இது நான் எழுதும் முதல் கடிதம். நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன். யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா. அது முதல் உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறது. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என்னது அண்ணே, இது வேற விஷயம். நானே படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க தம்பி, கேட்டு போறேன். நான் படிச்சுக்கிறேன், போங்க. வணக்கம். இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம். கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை. நேற்று தாங்கள் பாடியதை கேட்டேன். மனதை பறிகொடுத்தேன். அதற்கு காரணம் தங்களின் குரல் இனிமையா, பாடத் திறமையா, பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா, இல்லை தங்களின் அழகிய உருவமா, எது என்றே எனக்கு விளங்கவில்லை. புரட்சி கவிஞரே, தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா, இல்லை தங்களின் இனிய குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா? இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா? இதற்கு முடிவு காண வேண்டுமெனில் நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும். இங்கனும் அன்புடன் காமாட்சி. வேலைக்கா? வேலை அங்கல்ல, பம்பு செட்ல போயிரு. பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு. கொஞ்ச நாளில வரேன். நாங்க ஒண்ணு உடம்ப வைக்கிற ஜாதி இல்ல. அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. அங்கிட்டு இங்க என்ன நட்டுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடையாது, போ. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது, மரியாதை போ. போன்னு சொல்றல. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. ஏய், கொஞ்சம் நெல்லு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன? இனிமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவ சரியான சோம்பேறி பொண்ணு. வேலை செய்யும்போது வயிற்று வலின்னு போய் உட்காந்துக்கிற. அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப? என்ன அது கொஞ்சம் கூட மனுஷத்தனம்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல? ஒன்னால அந்த துண்டை கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல. போ வேலை பாரு. அம்மா, எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டோம்? நாம வாங்குற கூலி நம்ம அரை வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இதை நினைச்சு பாக்குறதே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமைகளோட கேவலம் நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்க என்னடா சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கிரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன?
டேய், அங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டே வாங்கடா இங்க. அங்க என்னடா தகராறு? ஐயா இப்ப என்ன பண்ண தெரியும்? நீ பேசாத, நீ சொல்றா. முதலாளி கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்றான் முதலாளி. நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அடிச்சிருப்ப? ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உன்னை மேடை போட்டு பேச விட்டதுனால்தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. ஏம்பா, காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவி பண்ணவன்னா நேத்து பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா? அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலி வேறு கொடுக்கணுமா? நான் கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க. இல்ல அவன் பின்னாடியே போங்க, கோஷம் போட்டுட்டு பட்டியா கிடப்பீங்க. முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு. என்னது? அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, நாங்களும் கூலி வாங்காம வந்துட்டோம். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டா தான் முடிவு பறக்கும். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி. அண்ணே இன்னைக்கு நேர்ல போய் 2ல 1 கேட்டு வந்துருவோம். எல்லாரும் வாங்க. என்னடா கூட்டமா வரீங்க? அடட, தலைவரே வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்டு தேடி வரலாமா? சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. இங்க பாருங்க, உங்க கேள்வி கிண்டா கேட்கறதுக்கு நாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்களா? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேட்க வந்திருக்கோம். அது என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற? வழக்கமா குடுக்கறதுல குடுக்கறோம். நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு 18 ரூபாயும் பொம்பளைக்கு 12 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு 10 ரூபாயும் பொம்பளைக்கு 7 ரூபாயும் கூலியை குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க. இங்க பாருப்பா, இது கவர்மெண்ட் நிலம் இல்ல, என்னுடைய நிலம். இங்க நான் நிர்ணயிக்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கிற கூலிக்கு வேலை பாருங்க. இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க. நீங்க செய்யலனா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும். இது நாங்க பிறந்த ஊரு. வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டோம். இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம். இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வெண்ணையாரே, நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு. புரியல? மண்ணு உள்ள வாங்கிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், கேட்டுங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க. இல்ல நீங்க நட்ட நாத்தையெல்லாம் புடிங்கி போட்டு போங்க. ஐயா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க. எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா, நட்டதுக்கே கூலி கொடுக்கல, இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களாக்கும். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நியாயம் இங்க கிடைக்காது. அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு. அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம். வாங்க எல்லாரும் போறோம். வாங்கப்பா, இவங்கிட்ட அவன் கைய கால வெட்டி முடக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். அட யாரா அவன்? அவனை வேட்டைக்கு வான்னு கூட கூட்டு போய் சுட்டுக் கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செய்யக்கூடாதுடா. நாம தான் அடிச்சவனு அவனுக்கு மட்டும்தான் தெரியணும். ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சொல்லிட்டீங்கல்ல, வர திங்கக்கிழமை முடிச்சிடுறேன். அது என்னடா திங்கள் செவ்வாய்னு நாள் கிழமை பாத்துக்கிட்டு? அட அதுக்கு இல்லைங்கய்யா, வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறான். போற வழிய பாத்துறேன். பாக்குறது இருக்கட்டும். அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரியை முடிச்சிருங்க. உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க. நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போங்க. அவனுக்கு எதுக்கு 5-6 பேரு? அவன் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கிறான். முரட்டு ஆளு. ஏன் உன்னையே சேத்துல போட்டு புரட்டி எடுத்தானே, மறந்துட்டியா? அன்பரே, வரும் திங்கட்கிழமை அன்று தாங்கள் கச்சேரிக்கு செல்லும் பொழுது வழியில் தங்களை தாக்குவதற்காக கரியாப்பட்டியிலிருந்து 6 ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே தயவு செய்து தாங்கள் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாய் அன்று அழகர் கோயிலுக்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். நான் சிகப்பு ஆடையை உடுத்தி தலையில் மல்லிகை மலரை சூடியிருப்பேன். வருவீர்களா? அண்ணே, என்ன சொன்னாரு? யார் எழுதியிருக்கா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, கச்சேரிக்கு கேட்டு எழுதிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து கேட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா.
இங்க பாரு. தங்கராசு, தங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன்? கச்சேரிக்கா? தங்கராசு, கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சு ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறதான். என்ன யாரும் தடுக்க முடியாது. ஒரு வழியா முடிஞ்சது. என்னடி அவ்வளவு பெரிய சத்தம்? ஒண்ணு இல்லடி, எங்க அண்ணன் தான் கத்திச்சு. ஐயோ, ரொம்ப வலிச்சிருக்குமே. வலி எல்லாம் பார்த்தா முடியுமா? ஏய், யாராவது வைத்தியர்கிட்ட காமிக்க வேண்டியதுதானே? எதுக்கு? அதான் உங்க அண்ணனுக்கு அடிபட்டிருக்குமே, அதுக்கு மருந்து போடத்தா? எங்க அண்ணனையாவது அடிக்கிறதாவது யாரு அடிக்க வரேன்னு சொன்னாங்களோ அவங்கள தேடி புடிச்சு அடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா, அதுக்குதான் கோழிச்சார் குடிதான் எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் மாட்டேன்னு ஒரே கலாட்டா. என்னம்மா மச்சு விட்டு காத்து குச்சி விட்டு பக்கம்? ஏ பறக்கூடாதா? இல்ல திடீர்னு இந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ பாடத்துல சந்தேகமா கேட்டு போ வந்திருக்காங்க. அப்படியா? கத்துக்கொடு கொடுக்க குறையாம இருக்கிறது கல்விச்சல் ஒண்ணுதான். அது இங்க நிறையவே கொட்டி கிடக்குது, வேற எங்கேயும் கிடைக்காது. இங்கதான் வாங்கிக்கணும். அதுக்குதான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ பணக்கார பொண்ணு, என்னதான் படிச்சாலும் பாஸ் ஆக போறதில்ல. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செட்டில் ஆயிரு. கொஞ்சம் நில்லுங்க. கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன இன்னைக்கு கோயில்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் சிகப்பு சரியா போட்டிருக்கீங்க? இதுக்கு செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு பூஜை, அதனாலதான் எல்லாரும் சிவப்பு புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லடி, சாமி ஊர்வலம் வர்றத பாத்துட்டு இருக்கேன். அத பாத்துட்டேல, வா போலாம். சிஸ்டர் அண்ணா என்னம்மா சாமி வந்தியா? என்ன கோயிலுக்கு வேற எதுக்கு வருவாங்க? அதான் ஏதோ ஞாபகத்தை கேட்டேன். அம்மா இவங்க இங்க? அட சும்மா இல்ல. ஏண்டி உங்க அண்ணன் கோயிலுக்கே வரமாட்டாருன்னு சொன்ன? அது ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகித ஒருத்தன் கோயிலுக்கு சாமி கூட மதுல இருந்து இங்க வர்றோம்னா அவனை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்தவங்களை பார்த்தாச்சா? நீ வேற பார்த்தா நான் ஏன் நிக்கிறேன்? தங்கச்சி, நான் இங்க வந்ததை உன்னை கூட்டி போவதான். இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி இருக்கு, நீ சீக்கிரம் சாமி வா போலாம். அப்ப சிவகாமி அது இங்க நிக்கட்டும், நீ வா. வரேன். அட வா. நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணே, பொறுத்தா பூமியே ஆழ்வார்ண்ணே. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமி ஆடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ, இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவனுக்கு ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போற சந்தோஷமா இருக்குமா? நாங்க
எங்களுக்கு பின்னால் ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நாலு போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா தவிராசு ஐயா